கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ இன்றைக்கி மார்னிங், ஸோ அதாவது இன்றைக்கி 4ஆம் தேதி, ஸோ 4ஆம் தேதி நம்ம காலையில் அப்லோட் பண்ணோம். ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இப்போது இந்த வீடியோவில் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாய்ஸஸ் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக் 1,50,950 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பிஇ 17.2. இந்த ஸ்டாக் பிஇ வந்து அதாவது இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணணும். அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 23 பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டாக் பிஇ வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ 11% வச்சுருக்காங்க, ஆர்ஓஇ 15% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் அப்படின்னு வரும்போது, ஸோ இந்த ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 8 or 9 இருந்தாலே வெல் நோன் கம்பெனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக்குக்கு 11 or 15 இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரேஷியோவில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம 3 பேராமீட்டர்ஸுமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஃபினான்ஸ் கம்பெனிக்கெலாம் பொதுவாகவே டெப்ட் இருக்கும். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது, டெப்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டெப்ட் டு ஈக்விட்டி இங்கே பாருங்கள். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், 4.15% தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு டெப்ட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.39 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 0.39 அப்படின்றது பெக் ரேஷியோ. இன்னும் இந்த ஸ்டாக்குக்கு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபஸ்ட்டு 4 பேராமீட்டர்ஸுமே இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கரண்ட் ரேஷியோ 8.49 வச்சுருக்காங்க, குயிக் ரேஷியோ 8.49. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ப்ரைஸ் டு புக் அப்படின்னு பார்க்கும்போது 2.65 தான் இருக்குது. ஸோ அதாவது இந்த அளவுக்கு லார்ஜ் கேப் கம்பெனிக்கு கூட இந்த புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2.65 தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே சேம் டைம்ஸ் பார்க்கும்போது இப்போது நம்ம கரண்ட்டாக பார்த்தோம்னா வால்யூம் பார்க்கணும். ஸோ வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது 73,06,972 உங்களுக்கு. இப்போ கரண்ட் வால்யூம் பாருங்களேன், 2,69,93,434. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 73 லட்சம் எங்கே இருக்குது. அதே சேம் டைம் 2,69,00,000 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா வால்யூம் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து அதோட ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் கம்பெனி. அதே சேம் டைம்ஸ் நல்ல க்ரௌத் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் லோதா. த லோதா டெவலப்பர்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த மார்க்கெட் கேபிட்டல் 1,23,477 கோடி. ஸ்டாக் பிஇ 37.1. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 40. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 15.6ம் ஆர்ஓஇ 14.7ம் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 பேராமீட்டர்ஸுமே உங்களுக்கு என்ன இருக்குது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட்டு பார்க்கணும். டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.35 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஒரு டெப்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 பேராமீட்டர்ஸுமே இந்த ஸ்டாக்குக்கு நல்லாயிருக்கு. 4 பேராமீட்டர்ஸுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.16 இருக்குது. ஸோ 1க்கு மேலே ஸ்லைட்லி தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிறலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரை நம்ம கொடுத்தது ஸ்விங் ட்ரேடிங், பட் இதோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக ஷார்ட் டேர்முக்கும் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய வியூ மட்டுமே.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு குயிக் ரேஷியோ 0.38ம் கரண்ட் ரேஷியோ 1.69ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் 16,65,325. அதே சேம் டைம் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 21,70,109. ஸோ கரண்ட் வால்யூம் கொஞ்சம் என்ன சொல்கிறது 1 month வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் அப்படின்றதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வால்யூம் ஹைக்கு கம்மியாக இருக்குது, வால்யூம் வந்து ஒரு மாடரேட்டாக தான் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சைட்வேஸ் போகலாம், இல்லை கொஞ்சமாக மேலே போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக் லிமிடெட். இந்த ஐடி கம்பெனி, மார்க்கெட் கேபிட்டல் 9,762 கோடி, ஸ்டாக் பிஇ 51.2. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பி வந்து ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவர் வேலிடாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே சேம் டைம் ROCE 15.2ம் ROE 11.6ம் வச்சுருக்காங்க. ஸோ ROE மாடரேட்டாக இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆவரேஜாக தான் இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ROCயும் ROEயும் மாடரேட்டாக இருக்குன்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். டெப்ட் டு ஈக்விட்டி அதாவது டெப்டே இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதாவது 0.02% தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3.50 இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இது இல்லை, ஃபண்டமெண்டல் ஒரு நார்மலாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு இது வந்து தேவையில்லாத ஒன்று தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் பார்க்கும்போது 1 month ஆவரேஜ் வால்யூம் 5,77,658. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 34,04,214. ஸோ உங்களுக்கு வால்யூம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. 5 லட்சத்துலேருந்து 34 லட்சம் அந்தளவுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய வியூ மட்டுமே மாடரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 10லேருந்து ஒரு 15% நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜி லிமிடெட். மார்க்கெட் கேபிட்டல் 5,593 கோடி, ஸ்டாக் பிஇ 27.5. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 22 வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் 27.5. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் பிஇ ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ROCE 17ம் ROE 8.9ம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த நம்ம 3 பேராமீட்டர்ஸும் மாடரேட்டாக இருக்குது. ROCE என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, ROE கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.99, ஆல்மோஸ்ட் 1 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குயிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ எல்லாமே நார்மலாக மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் பார்க்கணும். வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் 33,45,385. நெக்ஸ்ட்டு கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 2,49,52,487. ஸோ வால்யூம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ வந்து அதாவது மார்னிங் இன்றைக்கி டுடே மார்னிங் வந்து ஒரு 7:30க்கு நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில், அதாவது இங்கே தான் பையர்ஸ் ஜோன். ஸோ அதாவது பையர்ஸ் வந்து நிறையா பேர் வரக்கூடிய ஒரு ஜோனில் தான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஒரு நேற்றுக்கு ஒரு 5 or 7% வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வால்யூம் வந்து நல்லா ஹையாக இருக்குது. இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே சேம் டைம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். இது என்னோட வியூ மட்டுமே. நெக்ஸ்ட் ஸ்டாக் காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல் 1,19,478 கோடி, ஸ்டாக் பிஇ 63.4.
இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 51.4. இண்டஸ்ட்ரி பியோட நம்ம கம்பேர் பண்ணணும்னா ஸ்டாக் பிஇ ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ 51, 63. நெக்ஸ்ட்டு ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 19.2வும், ஸோ ROE 15.2வும் வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டல் ROE நல்லாயிருக்கு. அதே சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ROE நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது பிஇ கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்புலாம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் 0.34 தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு 4 பேராமீட்டர்ஸில் 3 வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அது நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிஜி ரேஷியோ அதே சேம் டைம் பெக் ரேஷியோ 39.7 இருக்குது. இந்த பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் பார்க்கும்போது 1 மந்த், அதாவது 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 17,47,948. கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 49,97,680 உங்களுக்கு கரண்ட் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 17 லட்சத்துலேருந்து 49 லட்சம், 50 லட்சம்னு வைங்களேன். ஸோ ஒரு 17, 34, ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. எந்த ஸ்டாக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. அதாவது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிட்டோட ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், லேட்டன்ட் வியூ, SW சோலார், லோதா. நெக்ஸ்ட் வந்து நேற்றுக்கு வீடியோவில் நம்ம IIFL ஃபினான்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். IIFL ஃபினான்ஸ் மார்க்கெட் கேபிட்டல் 23,149 கோடி, ஸ்டாக் PE 27, ஸோ இண்டஸ்ட்ரி PE 23, ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ROCE 8.81ம் ROE 4.90வும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் ROE, ROCE இட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ROCE நல்லாயிருக்கு, ROE கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 4.53 தான் இருக்குது. ஸோ டெப்ட் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. 4.53 அப்படின்றது இந்த ஃபினான்ஸ் செக்டருக்கு ஒரு மாடரேட்டான ஒரு டெப்ட் தான். நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -1.23 இருக்குது. ஸோ பெக் ரேஷியோ ரொம்ப மைனஸில் போயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குயிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வால்யூம் பார்க்கணும். ஸோ இந்த IIFL ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது நம்ம வால்யூம் ஆவரேஜ் 1 மந்த் வால்யூம் 22,05,758. அதே சேம் டைம் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 37,92,720 இருக்குது. ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 22 லட்சத்துலேருந்து 33 லட்சம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஸோ வால்யூம் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஸோ வால்யூம் இல்லை அப்படின்றதுனால இந்த ஸ்டாக் வந்து மேலே போகாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ இன்றைக்கி கூட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது என்னோடய வியூ மட்டுமே. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். ஸோ இந்த